ஒரு பெரிய பணக்கார குடும்பத்துல வளர்ந்த பொண்ணோட அப்பா ராணுவத்துல வேலை பார்ப்பாரு. ஒரு நாள் அவங்களோட பொண்ணுக்கு ரொம்ப செல்லமா ஒரு நாய்க்குட்டிய பரிசா கொடுப்பாரு. ஆனா சில மாசங்களேயே உடல்நல குறைவால அவங்க அப்பா இறந்துருவாரு. அதுக்கப்புறம் அந்த நாய் தான் அந்த பொண்ணுக்கு அப்பாவோட நினைவாவும் பெரிய ஆறுதலாவும் இருக்கும். அவங்க அம்மா வெளிநாட்டுல பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால வீட்டையும் பொண்ணையும் பாத்துக்கணும்னு ஒரு நெருங்கிய தோழிய சம்பளம் கொடுத்து வீட்டுல வச்சிருப்பாங்க. ஆனா அவங்க ரொம்ப திமிரா நடந்துப்பாங்க. அந்த பொண்ணுக்கு நாய் மேல இருக்க பாசம் தெரிஞ்சும் அதை அடிச்சு பயங்கரமா கொடுமைப்படுத்துவாங்க. ஒரு நாள் அந்த நாயை டார்ச்சர் பண்றத பார்த்த அந்த பொண்ணு கோபத்துல கத்துவாங்க. அப்போ திடீர்னு ஒரு பையன் வந்து நான் கொஞ்ச நாள் இங்க தான் இருப்பேன்னு சொல்லுவான். அவன் அந்த வேலைக்கார அம்மாவோட மகன். இதை ஏத்துக்காத அந்த பொண்ணு அம்மாவுக்கு போன் பண்ணி சொன்னாலும் எனக்கு எல்லாம் தெரியும், அவங்க நல்லவங்கன்னு சொல்லி அந்த பொண்ணை அவங்க அம்மா அமைதிப்படுத்திடுறாங்க. அடுத்த நாள் அந்த பையனோட பிறந்த நாள். ஃப்ரெண்ட்ஸை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அந்த பொண்ணையே வேலைக்காரின்னு சொல்லி அவமானப்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாம விருந்துக்கு சமைச்சு வச்சிருக்கிறது என்னன்னு தெரிஞ்சதும் அவளோட உலகமே உடைஞ்சு போயிடும். ஏன்னா அவங்களோட அப்பாவோட நினைவா உயிரா வளர்த்த அந்த நாயை தான் சமைச்சு வச்சிருப்பாங்க. இதை கேட்ட கோபத்துல அந்த வேலைக்கார அம்மாவை அடிக்க போக அவங்க மகனும் ஆத்திரத்துல அந்த பொண்ணை அடிச்சிடுவாங்க.